யார் யாரோ சொல்வதற்கெல்லாம் நான் கட்டுப்படுவதில்லை, என்னை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது, நான் இயக்கத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவன் என்கிற பெருமைக்குரியவன் சொல்லுகிறேன். தேசிய தலைவன் விரைவில் மீண்டெழுந்து வருவார் என்கிற பெருத்த அசாத்தியான நம்பிக்கையோடு தான் தமிழ்நாட்டு களத்தில் எந்த அரசியல் பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதுதான் எமக்கு தேசிய தலைவர் கற்றுக் கொடுத்த பாடம். இவர்கள் சிங்கள பேரினவாத அரசு கொடுமைப்படுத்துவார்கள், கொன்றொழிப்பார்கள் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது. ஆகையால் தேசிய தலைவர் இன்றைக்கு தன் முகம் காட்டாமல் இருப்பதற்கு ஒரே காரணம், எஞ்சி இருக்கிற தமிழர்களையும் சிங்கள பேரினவாத அரசு காவு கொண்டு விடக்கூடாது என்பதற்காகவே தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கை தான் எமக்கு இருக்கிறது. தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார், நலமோடு இருக்கிறார் என்று அறிவித்த போது என்னை ஏளனம் பேசினார்கள், என்னை கேவலமாக பேசினார்கள். ஆனால் நமது இனத்தினுடைய தேசிய தலைவரின் அடுத்த மூத்த தலைமை பொறுப்பேற்றிருக்கிற ஐயா பல நெடுமாறன் அவர்கள் இந்த மண்ணிலே தோன்றி எல்லோரும் மத்தியிலும் நலமுடன் இருக்கிறார் என்கிற செய்தியை அவர் கட்டவிழ்த்து விடவில்லை, உண்மையை சொன்னார். கடலோரப்படைக்கு தமிழ்நாட்டு மீனவர்களை பிடித்து கொடுக்கிறதோ என்கிற சந்தேகமும் நமக்கு எழுகிறது. ஆகையால் இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் சரியான விளக்கம் தர வேண்டியது இந்தியன் நடுவண் அரசு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் முகில் வீரப்பனார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சற்று முன் வந்த ஒரு பரபரப்பு செய்தி, கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் ஆச்சு தமிழீழம் பற்றி நம்ம பேசி. தமிழீழம் தலைகாத்த தலைவர் மாவீரர் பிரபாகரன் இறந்து 16 ஆண்டுகள் ஆகிவிட்டதுன்னு அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி இப்போது வந்திருக்குன்னு ஒரு கேள்வி. ஏற்கனவே பல முரண்பட்ட செய்திகளாக நம்ம இதை பார்த்துட்டு வரோம். உங்களோட தரப்பும் நீங்கள் அதை தான் பேசிட்டு வரீங்க, இல்லை மாவீரர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், எப்படி பார்க்குறீங்க? இப்போவும் சொல்லுகிறேன், தேசிய தலைவர் நலமுடன் வளமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகத்தினுடைய பூமிப்பந்தின் ஒரு தேசத்தில் உன்னத தலைவன் வாழ்வதை எண்ணித்தான் நாமும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1996களுக்கு முன்பு நான் ஈழத்திற்கு பயணம் செய்கிற போதெல்லாம் கடல்வழி மார்க்கமாக சென்று ஆயுதங்களையும் உடைகளையும் உணவுப் பொருட்களையும் தளவாடங்களையும் அண்ணன் சுபா முத்துக்குமார் அவனுடைய ஏற்பாட்டில் நாங்கள் செய்த களப்பணியை இன்றளவும் நான் நினைத்து பார்க்கிறேன். அசாத்தியான நம்பிக்கை. அன்றைக்கு எப்படி மனதிடத்தோடு களத்திற்கு சென்று வந்தோமோ அதே மனதிடத்தோடு தான் இன்றும் களத்திலே ஒரு தேசிய தலைவனை கண்ணார கண்டு கொண்டிருப்பதைப் போல நாங்கள் உணர்கிறோம். இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த மணித்துளிகளில் விடுதலை புலிகளுடைய மாவீரர் துயிலும் படிப்பிரிவிலிருந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதியோடு சிங்கள பேரினவாத பௌத்த அரசு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம், இனி போர் நடக்காது என்று ஊர்ஜிதமாக உலகத்திற்கு சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு சற்று நேரத்திற்கு முன்பு வந்திருக்கிற இந்த அறிக்கை 18ஆம் தேதி மாவீரர் ஆகிவிட்டார் தேசிய தலைவர் என்றெல்லாம் செய்தியை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுபோல் பல்வேறு பிரிவுகள், பல்வேறு அமைப்புகள், உலகளாவிய சில இயக்கங்கள் கூட இப்பேற்பட்ட ஒரு செய்திகளை தொடர்ச்சியாக நமக்கு வழங்கி கொண்டுதான் இருக்கிறது. ஏற்கனவே தேசிய தலைவர் 7 முறை உயிரிழந்திருக்கிறார். இருந்தாலும் 2009 வரை இறுதி யுத்தத்தின் வரை அவருடைய அசாத்தியான போர் முறைகள் இன்றும் உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் மாபெரும் பங்களிப்பை செய்த மகத்தான போர் மறவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் விமான விபத்திலே ஜப்பானிலே தீக்கிரையாக்கினார், அவரே வெடித்து சிதறினார் என்றெல்லாம் பல்வேறு செய்திகள், வியூகங்கள் உலகம் முழுவதும் பரப்பப்பட்டது. இல்லை அவர் உயிரோடு தான் இருக்கிறார், நலமோடு தான் இருக்கிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். 100 அகவையை தாண்டி 117 என்று கடந்து போனதற்கு பிறகுதான் இனிமேல் உயிரோடு வாழ்வதற்கு இல்லை என்று உலகம் நம்பியதற்கு பிறகு ஒரு செய்தியை சொன்னார்கள். ஜப்பானிலே அவர் விமான வெடி விபத்திலே விழுந்து இறந்து போனார், சாம்பலாகி போனார் என்றெல்லாம் உலகத்திற்கு சொன்னது. எது உண்மை என்று இன்றளவும் இந்திய அரசு அதை தேடுவதற்கான முயற்சிகளில் கடுகளவு கூட இறங்கவில்லை என்பதுதான் அபத்தமானது. உலக பூமி பந்தில் கீப விடுதலைக்காக தன்னையே தியாகம் செய்தவன், சிசிலிலே பிறந்து அர்ஜென்டினாவிலே வளர்ந்து கீப போராட்டத்திற்காக தன்னையே
ஈடுபடுத்தி கொண்டவன். அகல்டா காடியா நிகழ்டா காடியா என்கிற 2 பெண் குழந்தைகளை பெற்றதற்கு பிறகும் கூட களத்தை நான் ஒரு நாளும் இழக்கப் போவதில்லை என்று உலகம் முழுவதும் கர்சித்த மாபெரும் குரலாக எர்னஸ்டோ சே குவேரா, 1000 இளைஞர்களே திரண்டு வாருங்கள், உங்கள் விடுதலையை வென்றெடுக்க நான் காத்திருக்கிறேன் என்று பொலிவிய காடுகளில் போராடிய மகத்தான போர் மறவன். அவன் பொலிவிய காடுகளில் போராடுகிற போது அமெரிக்க CIA உளவு நிறுவனத்தால் காட்டி கொடுக்கப்பட்டு அவன் கைது செய்யப்பட்டு பாஸ்டல் சிறைச்சாலை கருங்கடலுக்குள்ளே அடைக்கப்படுகிற போது கூட நான் மீண்டும் சுதந்திர தாகத்தை சுவாசிக்கவே விரும்புகிறேன் என்றெல்லாம் சிறைக்குள்ளேயே இருந்து அவன் போர் தந்திர முறைகளை ஏற்படுத்தி விட்டான். பொலிவிய காடுகளில் கோவேரி கழுதைகளில் பயணமாகிற போது கூட அமெரிக்க CIA உளவு பார்த்து உளவாளிகளை போராளிகளைப் போல அனுப்பி செகுவேராவை காட்டி கொடுத்தார்கள், சுட்டு வீழ்த்தினார்கள். பொலிவிய காடுகளில் அவரது உடல் புதைக்கப்பட்டது. சுமார் 32 ஆண்டுகளுக்கு பிறகு உலகமே அதிர்கிற வண்ணம் அமெரிக்கா ஒரு செய்தியை வெளியிட்டது. செகுவேராவை நாங்கள் தான் சுட்டு கொன்றோம், இந்த இடத்தில்தான் அவரை நாங்கள் புதைத்தோம் என்று கியூபாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கு ஒரு உன்னத செய்தியை சொன்னதற்கு பிறகு கியூபா அரசு அந்த குறிப்பிட்ட இடத்தை குறிவைத்து தேடுகிறார்கள். சுமார் 3 ஏக்கர் நிலப்பரப்பில் அகழ்வாராய்ச்சிகள் நடக்கிறது. அவருடைய மண்டை ஓடுகளை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். உலகத்தில் 2ஆம் இயேசுநாதர் உயிரிழந்தார் என்று உலகத்திற்கு பறைசாற்றியது எர்னஸ்டோ சே குவேராவினுடைய இன்றைக்கு அவருடைய எலும்புகள் கியூபாவில் அருங்காட்சியகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசிக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு 2ஆம் இயேசுநாதரை அழகுபடுத்தி வைத்திருக்கிறது கியூபா அரசு. நாம் சொன்ன சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களும் எர்னஸ்டோ சே குவேரா அவர்களும் இந்த உலக பூமி பந்தில் உன்னத போராட்டத்தில் ஈடுபட்டு அவருடைய மரணங்கள் கேள்விக்குறியாக்கப்பட்டது. ஆனால் இறுதியில் அவருடைய மரணங்களை அந்தந்த நாடுகளே அறிவித்தது. தேசிய தலைவர் இறந்து போனார் என்ற செய்தியை அறிவிக்க வேண்டிய அரசு சிங்கள பேரினவாத பௌத்த அரசு. சரி, நான் சில கேள்விகளை இது போன்ற அமைப்புகளுக்கு நான் கேட்க விரும்புகிறேன். லட்சக்கணக்கான மக்கள் அங்கே உயிர் துறந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான எமது வீர மறவர்கள் அந்த மண்ணிலே விதையாக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ இடங்களில் மாவீரர்கள் துயிலும் கல்லறைகள் இன்றும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. என்றாவது ஒரு நாள் அந்த வீர மறவர்கள் உறங்குகிற நேரத்தை நிறுத்தி கொண்டு உயிரிழந்து வருவார்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் களத்திலே உலகம் முழுவதும் தமிழர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். சிங்கள பேரினவாத அரசு ஒரு முகத்தை அல்லது ஒரு உடலை அடையாளப்படுத்தி இதுதான் பிரபாகரன் என்று நம்மளுக்கு படம் போட்டு காண்பித்தது. DNA என்கிற டெஸ்ட் இந்தியாவில் தான் இருக்கிறது, இலங்கைக்கும் கூட. ஆனால் இவர்கள் எந்த டெஸ்ட்டையும் எடுக்காமல் தேசிய தலைவரை கொண்டு போய் சாம்பலாக்கினார்கள். கேட்டதற்கு சிங்கள பேரினவாத அரசு அறிவித்தது, இந்த இடத்தில்தான் அவரை எரித்தோம், இந்த இடத்தில்தான் அவரை புதைத்தோம் என்றால் அதை மக்கள் வணங்கிக் கொள்வார்கள், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், மக்கள் பூசிப்பார்கள், மக்கள் இறை தூதராக ஏற்றுக்கொள்வார்கள் என்றெல்லாம் சிங்கள பேரினவாத அரசு அறிவித்தது. எமது தேசிய தலைவருடைய படத்தை வைத்தாலே எங்களுக்கு அது இறைவன்தான். அவர் காலூன்றிய இடங்கள் எல்லாம் எங்களுக்கு கலசம் நிறைந்த திருத்தலங்கள் தான். ஆனால் சிங்கள பேரினவாத அரசு இன்றும் அதை உறுதி செய்யாமல் இந்தியாவில் நடக்கிற மிகப்பெரிய வழக்குகளில் ஒன்றான ராஜீவ்காந்தி மரண வழக்கிற்கு முதல் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட எமது இனமானத்துடைய தேசிய தலைவருடைய வழக்குகளை முடிப்பதற்கு கூட அவர்கள் இன்னும் DNA பரிசோதனை அந்த சீட்டுகளை ஒப்படைக்கவில்லை. அவர்கள் செய்யவே இல்லை. எரித்தார்கள். எதை கொண்டு எரித்தார்கள்? யாருக்காக எரித்தார்கள்? எங்கே அந்த சாம்பலை அள்ளி வீசினார்கள்? எதற்காக வீச வேண்டும், எதற்காக எரிக்க வேண்டும் என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். எரித்த இடம் தெரிந்தால் கடவுளாக கும்பிடுவோம் என்றால் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல புகைப்படமே எங்களுக்கு கடவுள் தானே. ஆக நீங்கள் எதை மூடி மறைத்தீர்கள்? ஒரு இடத்தில் புதைத்திருந்தால் அந்த இடத்தில் இருந்து எலும்புகள் எடுத்து அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு அது DNA பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இதுதான் எமது தேசிய தலைவருடைய எலும்புக்கூடுகள் என்று சிங்கள பேரினவாத அரசு இன்றைக்கு அது அறிவிக்க தெம்பு இருக்கிறதா, திராணி இருக்கிறதா என்று நான் கேட்க விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே முன்னுக்கு பின்னாக வெவ்வேறு கருத்துக்களை வழங்கி வரும் சூழலில் தான் எமது இனமான தேசிய தலைவருடைய வாழ்வியல்
பதிந்து கிடக்கிறது. சரி, தேசிய தலைவர் இறந்ததை இன்றைக்கு மாவீரர்கள் பணி நியமன குழுவினர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்றால், பொட்டு அம்மானை ஏன் இவர்கள் அறிவிக்க தயங்குகிறார்கள்? அந்நியாரை ஏன் இவர்கள் அறிவிக்கவில்லை? எமது இதயம் முழுவதும் நிறைந்திருக்கிற எனது மகள் துவாராகாவை ஏன் இவர்கள் இன்னும் பறைசாற்றவில்லை? ஆக இவர்கள் ஏதோ போலி கபட நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்திருக்கிறோம். அண்மையிலே நடைபெற்ற தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் என்கிற ஒருவருக்கு நேர்ந்த அவமானங்களில் முன்னுக்கு பின்கிற முரணான கருத்துக்களை புலிகள் இயக்கத்திலேயே பணி செய்யக்கூடியவர்கள் கூட ஆதரிப்பதும் ஒரு எதிர்ப்பதுமான நிலைப்பாடைத்தான் எடுத்திருக்கிறார்கள். எமது இயக்கம் கட்டமைக்கப்பட்ட வருடங்களில் இருந்து என் இனமானத்துடைய தேசிய தலைவன் எந்த பக்கம் விரல் நீட்டுகிறாரோ அந்த பக்கம்தானே அனைத்து புலிகளும் அவருக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவரவருக்கு தோன்றியதெல்லாம் இன்றைக்கு வலைவழித்தளத்திலே பேசுகிறார்கள். அவரவருக்கு பிடித்த தலைவர்களை ஏற்றுக்கொண்டு இவர்தான் எங்களுக்கு தலைவர் என்று பறைசாற்றுகிறார்கள். ஆக புலிகளுக்குள்ளும் இன்றைக்கு சாதிய மேன்மைத்துவம் உருவாகி இருக்கிறது என்றெல்லாம் பேசப்படுகிறது. எமது தேசிய தலைவர் உருவாக்கிய மாபெரும் இந்த இயக்கத்தை சில மடையர்கள் இன்றைக்கு காவு கொடுத்து கொண்டிருப்பதை தமிழ்நாட்டில் இருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்க இயலாது. எமது இனமானத்துடைய தேசிய தலைவன் தெளிந்த நீரோடையில் துள்ளி வரும் மீனாக விரைவில் வர இருக்கிறார் என்பதைத்தான் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யார் யாரோ சொல்வதற்கெல்லாம் நான் கட்டுப்படுவதில்லை. என்னை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது. நான் இயக்கத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவன் என்கிற பெருமைக்குரியவன் சொல்லுகிறேன். தேசிய தலைவன் விரைவில் மீண்டெழுந்து வருவார் என்கிற பெருத்த அசாத்தியான நம்பிக்கையோடு தான் தமிழ்நாட்டு களத்தில் எந்த அரசியல் பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதுதான் எமக்கு தேசிய தலைவர் கற்றுக் கொடுத்த பாடம். ஆதரிக்க வேண்டிய இடத்தில் ஆதரிப்பதும் எதிர்க்க வேண்டிய இடத்தில் கடுமையாக எதிர்ப்பதும் தான் நம்மளுடைய செயல்பாடாக இன்றைக்கு இருக்கிறது. செயல் மட்டுமே எனக்கு பிடிக்கும், அந்த செயலே என்னை அடையாளப்படுத்தும் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத தலைவன், ஓடாத மானும் போராடாத இனமும் வெற்றி பெறாது என்று உலகத்திற்கு பரிந்துரை செய்தவன், அந்த மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர் அதிவிரைவில் உலகத் தமிழர்களின் முன்னால் ஒப்பற்ற தேசிய தலைவனாக தன் முகம் காட்ட இருக்கிறார் என்பதைத்தான் இன்றும் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதுபோன்ற கிளை அமைப்புகள் எல்லாம் அல்லது ஏதோ உதிரி அமைப்புகள் எல்லாம் ஒரு செய்திகளை வெளியிட்டு மக்களை குழப்புவதற்கான வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எச்சரிக்கையோடு சொல்லுவேன், மௌனமாக இருங்கள். எப்படி நாம் ஆயுதத்தை மௌனித்தமோ அதேபோல் வார்த்தைகளிலும் நீங்கள் மௌனமாய் இருப்பதே நல்லது. இதற்கு பதில் எமது தேசிய தலைவருடைய வாய்வழி வார்த்தைகள் தான் உன்னத வார்த்தையாக உற்று நோக்கப்படும். ஆகையால் தேசிய தலைவன் வருவார். வந்த வழியில் அவரது அரசியல் பயணம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற சூழலில் இப்படி ஒரு அப்பட்டமான செய்தியை ஒரு அமைப்பு வெளியிட்டிருப்பதை எங்களால் மட்டுமல்ல எந்த தமிழர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்வதோடு மட்டுமல்ல, எதிர்வரும் காலங்களில் எமது இயக்கத்தையும் எமது தேசிய தலைவரையும் இதுபோல் அருவருப்பாக கசப்பு உணர்வோடு சில செய்திகளை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்றால் எதிர்வினைகள் வேறு விதமாக இருக்கும் என்பதையும் நான் எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எங்கே மாவீரர் பிரபாகரனோட மறைவு அப்படின்ற ஒரு பதிவு உங்களோட ஸ்டேட்மெண்ட் எங்கே முரண்பாடு உங்களுக்கு வருது? அதுதான் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல சிங்கள பேரினவாத அரசு முறைப்படி இவர் உடம்புதான், இது பிரபாகரன் உடம்புதான் என்று உலகத்திற்கு ஒரு வீடியோ ஆடியோவை காட்டினார்கள். ஏன் அவர்கள் புதைத்ததையோ எரித்ததையோ காட்ட முற்படவில்லை? நீங்கள் தான் கொன்று விட்டீர்களே, அதையும் நீங்கள் உலகத்திற்கு சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லவில்லை? ஒன்று. ரெண்டாவது, ஏன் டிஎன்ஏ டெஸ்ட்டை ஒரு வழக்கின் முக்கியமான வழக்கின் முதல் குற்றவாளியாக சொல்லப்பட்ட வழக்கில் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை உரிய நீதிமன்றத்துக்கும் உரிய அரசிடமும் ஏன் சிங்கள பேரினவாத அரசு கொடுக்கவில்லை? ரெண்டு. மூன்றாவது, நந்திக்கடலில் எடுக்கப்பட்ட உடல் எப்படி அங்கே கிடந்தது? அதுவும் தனியாக. அவ்வளவு கோழைத்தனமாக தேசிய தலைவர் நந்திக்கடலில் தனியாக கிடப்பதற்கு 1000% வாய்ப்பே இல்லை. ஆக இவர்கள் ஆரம்ப நிலையிலிருந்தே போலி கபட நாடகங்களை ஆடிக்கொண்டு உலகத் தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தமிழர்களுக்கு சாதகம்தான். தேசிய தலைவர் ஓரிடத்தில் எங்காவது உயிரோடு இருக்கிறார் என்றால் இருக்கிற தமிழர்களை இன்னும் இவர்கள் சிங்கள பேரினவாத அரசு கொடுமைப்படுத்துவார்கள், கொன்றொழிப்பார்கள் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது. ஆகையால் தேசிய தலைவர் இன்றைக்கு
தன் முகம் காட்டாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் எஞ்சி இருக்கிற தமிழர்களையும் சிங்கள பேரினவாத அரசு காவு கொண்டு விடக்கூடாது என்பதற்காகவே தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கை தான் எமக்கு இருக்கிறது. அண்மையிலே கூட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு, நான் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவித்தேன், தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார், நலமோடு இருக்கிறார் என்று அறிவித்த போது என்னை ஏளனம் பேசினார்கள், என்னை கேவலமாக பேசினார்கள். ஆனால் நமது இனத்தினுடைய தேசிய தலைவரின் அடுத்த மூத்த தலைமை பொறுப்பேற்றிருக்கிற ஐயா பல நெடுமாறன் அவர்கள் இந்த மண்ணிலே தோன்றி எல்லோர் மத்தியிலும் நலமுடன் இருக்கிறார் என்கிற செய்தியை அவர் கட்டவிழ்த்து விடவில்லை, உண்மையை சொன்னார். ஆனால் அதற்கும் பல பேர் அவரை பறைசாற்றினீர்கள், கேவலப்படுத்தினீர்கள், அவமானப்படுத்தினீர்கள். நாங்கள் என்ன அரசியல்வாதிகளா? ஓட்டிற்காக நாங்கள் உட்கார்ந்து கொண்டு கவல நாடகம் ஆடுவதற்காக நாங்கள் எங்கள் வரிகளை மக்களிடத்திலே பரப்புகிறோமா? இல்லை ஐயா நெடுமாறன் இந்த நாட்டை ஆளுவதற்காக இப்படி ஒரு பொய்ச் செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறாரா? ஏன் எண்ணற்றவர்கள், ராதாகிருஷ்ணன், பல கருப்பையா, பல எண்ணற்ற தலைவர் பெருமக்கள் இன்றும் தலைவர் நலமுடன் இருக்கிறார் என்கிற எமக்கு மூத்தவர்களே இந்த மண்ணில் அறிவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதென்றால் ஏன் தேசிய தலைவரோடு நெருக்கமாகவும் உருக்கமாக உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த வாழ்ந்து வந்த ஐயா நெடுமாறன் அவர்கள் இன்றைக்கு சரியாக தன்னுடைய நிலைப்பாட்டிலே எந்த இடத்திலும் பேசாமல் அதற்கு உறுதுணையாக கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் அந்த மண்ணிலே பிறந்தவர். சிங்கள பேரினவாத இராணுவ வீரர்கள் கூட குறிபார்த்து யாரை சுட வேண்டும், எப்படி சுட வேண்டும், தீர்த்து கொள்ள முடியாத பசியை தீர்த்து கொள்வதற்கு சிங்கள பேரினவாத ஒவ்வொரு சிங்கள இளைஞனுக்கும் ஆயுத பயிற்சியை கொடுக்கிறார்கள் என்றால் ஐயா காசியானந்தனுடைய படத்தை பார்த்து சுடச் சொல்லி பயிற்சி கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறது சிங்கள பேரினவாத அரசு. அப்பேற்பட்ட தேடுதலில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஐயா காசியானந்தன் கூட தமிழ்நாட்டு வீதிகளில் நின்று கொண்டு தலைவன் நலமோடு இருக்கிறார் என்று அறிவிப்பு செய்தார். என்ன காசியானந்தன் தமிழ்நாட்டு வீதிகளில் மிகப்பெரிய பழுத்த அரசியல்வாதியா, அல்லது அரசியல் தலைமையை ஏற்கக்கூடிய வல்லவரா, அல்லது அவரை யாரேனும் தலைமை பொறுப்பிற்கு வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார்களா? இல்லை, எவரேனும் இல்லை. ஆளும் சிங்கள அரசு ஒரு செய்தியை தெரிவிக்கிறாங்க, மாவீரன் பிரபாகர் மறைந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதியை அறிவிக்கிறாங்க. இன்று வந்த செய்தியில் 2009 மே 18 அப்படின்னு இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு கேள்வி இதிலேயே, ஒரு அறிவிப்பு வெளியிட்ட பிறகு தமிழீழ போராளி விசுவாசிகள் அதை ஏற்க மனம் இல்லையா, அல்லது அதை எப்படி மறுக்கிறீங்களா? இல்லை, அதாவது என்னென்னா, தேசிய தலைவர் மே 17ஓடு இந்த இயக்கம் எல்லாம் நீர்த்து போனது, ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று மே 15 அறிவிக்கிறார்கள். 17 இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, தேசிய தலைவருடைய உடலை காட்டுகிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கிற செய்தி ஊடகங்கள் அந்த செய்தியை பிரதிபலித்தது. ஆனால் இன்றைக்கு இந்த அமைப்பு மே 18 என்று சுட்டி காட்டியிருக்கிறது. நான் என்ன கேட்குறேன் என்றால், தேசிய தலைவனுடைய உடலை இவர்கள் கொண்டு போய் புதைத்தார்களா அல்லது எரித்தார்களா? இந்த அமைப்பு அதற்கு பக்கபலமாக உறுதுணையாக நின்று போராடியதா என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். விடுதலை புலிகளில் இப்படி ஒரு அமைப்பே கட்டியதில்லை. ஆனால் புதிதாக ஒரு அமைப்பை, அந்த பெயரை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு தேசிய தலைவரை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அறிவிக்கிற இடத்திற்கு இந்த அமைப்பு வந்திருக்கிறது என்றால், இந்த அமைப்பின் மீது நாம் சந்தேகப்பட வேண்டிய சூழலில் அமைந்திருக்கிறது. என்ன காரணம் என்றால், ஒவ்வொரு அமைப்பாக உலகம் முழுவதும் ஏதோ ஒரு 2 உறுப்பினர்களால் தோற்றுவிக்கப்பட்டு ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு திசையிலும் இவர்கள் இது என்னுடைய பார்வையில் நான் இந்தியா ரா அமைப்பு கூட இது போன்ற வேலைகளை செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், அவர்கள் இன்றைக்கு இருக்கிற அசாதாரண சூழல், தமிழீழத்திலும் சரி இந்தியாவிலும் சரி அசாதாரண அரசியல் சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இலங்கை தீவிலே மிகப்பெரிய பொருளாதார சூழல் இழந்து கிடக்கிறது. இந்தியா பேருதவியாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் 4-5 நாட்களாக பார்க்கிறோம், சிங்கள பேரினவாத இராணுவ கடற்படை இராணுவம் இன்றைக்கு தமிழர்களை சிறைபிடித்து கொண்டு போய் அங்கே அடைக்கிறது. காங்கேசன் துறைமுகத்திலே, காங்கேசன் சிறைச்சாலையிலே நீண்ட நாட்களாக அடைபட்டு கிடக்கிற தமிழர்களுக்கு மத்தியில் மீண்டும் மீண்டும் அவர்கள் தமிழ்நாட்டு தமிழர்களை கைது செய்கிறார்கள். கேட்டால் இந்திய அரசு மௌனமாக இருக்கிறது. தமிழ்நாடு இந்தியாவிற்குள் தான் இருக்கிறது என்று நாம் அடிக்கடி இந்தியாவிற்கே நினைவுபடுத்த வேண்டிய சூழலில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த விடயத்தில் இவர்கள் இதை மூடி மறைப்பதற்காக தமிழ்நாட்டு தமிழர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் சிங்கள பேரினவாத அரசால் கைது செய்யப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை விட, இந்திய கடலோரப்படை தான் சிங்கள கடலோரப்படைக்கு தமிழ்நாட்டு மீனவர்களை பிடித்து கொடுக்கிறதோ என்கிற சந்தேகமும் நமக்கு எழுகிறது. ஆகையால் இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் சரியான விளக்கம் தர வேண்டியது இந்தியன் நடுவண் அரசு. ஆகையால்
இந்த விடயத்தில் ரா அமைப்பு இதில் சம்பந்தப்பட்டு இது போன்ற செய்திகளை கசிவிட்டு கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். காரணம், இனமானத்தினுடைய தேசிய தலைவரை மீண்டும் 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 இவர்கள் ஒரு பாதாள குழிக்குள் தள்ளுவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற சம்பவங்களை உலகத் தமிழர்கள் நம்ப மாட்டார்கள், நம்பக்கூடாது என்றும் தான் நாம் அறிவிக்கிறோம். ஆகையால் இனமானத்தினுடைய தேசிய தலைவருடைய வருகை வெகு விரைவில் இருப்பதை இது போன்ற செய்திகள் நமக்கு எடுத்துக்காட்டுது. மந்தி கடலோன் நடந்த கதை ஒரு கனவாகவே இருக்கட்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் ஆசை நிறைவேற எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.